கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அந்த அடிப்படையில் நாம எல்லாம் என்ன செய்யணும்? அந்த அடிப்படையில் நம்மளோட வாழ்வை அமைச்சுக்கிறணும். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே நம்மட நல்லதுக்கு தாங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ ஒரு கணவன் மனைவி இல்லாத ஒரு ஜோடி, கணவன் மனைவி கிடையாது, அப்படிப்பட்ட ஆட்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளலாமா, பார்க்கிறது கூடுமா அப்படின்னு கேட்டா இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னு சொன்னா, பார்க்கறது அப்படின்னு சொன்னா என்னங்க இது இந்த காலத்துல எப்படிங்க முடியும்? ரோட்ல போறோம், ஒரு பொம்பளை வாரா, அவளை பார்க்கிறோம், நடந்துருது, பார்க்கறது கூடாதுன்னு சொன்னா அப்ப என்ன அசரத்து அப்படின்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். தன் மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்றாங்க, இன்னமா லக்கல் ஊலா வலைஸத் லக்கல் ஆஹிரா. முத பார்வை இருக்குல்ல, அதுதான் உங்களுக்குள்ளது. இரண்டாவது பார்வை இருக்கே, அது உங்களுக்குள்ளது கிடையாது, அது இப்லீஸ்ல. முத பார்வை யதார்ச்சையாக அப்படியே பாக்குறீங்க, சட்டுன்னு ஒரு இப்ப நம்ம இப்படி பாக்குறோம், பார்க்கும்போது அதுல எத்தனை இது இருக்குன்னு தெரியாது, என்னென்ன பொருள் இருக்கு. நான் இப்படியே பாக்குறேன், இப்படியே பார்த்தேன்னு சொன்னா ஹஜ்ரத் என்ன இப்படி ஒரு ரவுண்டு பாத்தீங்கல, நான் ஜேபிள் என்ன வச்சிருந்தேன் சொல்லுங்க இவர் கேட்கறான்னு வைங்க, என்னால சொல்ல இயலுமா? நான் அப்படி பார்க்கல, இப்படியே பார்த்தேன், எனக்கு எண்ணிக்கை தெரியும். இப்படியே பார்த்தோம்னு சொன்னா சரி இங்கனக்குள்ள ஒரு 25 பேர் உட்கார்ந்து இருக்காங்க இங்கனக்குள்ள அப்படின்னு சட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹஜ்ரத் என் ஜேபிள் என்ன வச்சுன்னு சொல்லுங்க பாப்போம்னா தெரியாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? திரும்ப அப்படியே பார்க்கணும். அதை ஜேபிள் பேனா வச்சிருக்கிறாரு சொல்லணுமா இல்லையா? அதுக்கு நாம உத்து பார்க்க தான் செய்யணும். அதான் எல்லாரும் சொல்றாங்க, ஒரு பொம்பளைய பார்த்தா இந்த அமைப்புல தான், ஒரு பெண் என்கின்ற அமைப்பில் மாத்திரம் பார்க்கிறோம். ஒரு பொம்பளைன்னு தெரிஞ்சிட்டு தெரிஞ்ச உடனே உங்கள் பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது பார்வை இருக்கு, அது இப்லீஸ் பார்வை. வேப்படியான் தூண்டி விடுவான், அழகா பொம்பளை மாதிரி தெரியுது பாரு அப்படிமா. நடக்குமா இல்லையா? இந்த இளைஞர்கள் நடக்கா இல்லையா? இப்ப பாக்குறான் பொம்பளை மாதிரி இருக்கு, திரும்ப இரண்டாவது கண்ணை செலுத்துறான், அட பொம்பளை மாதிரி இருக்க, இதான் நான் அப்படின்னு போயிடுறான். நடக்கா இல்லையா? அப்ப அழகை ரசிப்பதற்காக வேண்டி இப்லீஸ் தூண்டி விடக்கூடிய வார்த்தை. அதே கொஞ்சம் ரசனையா இருந்துச்சுன்னு சொன்னா இருந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இது மார்க்கத்தில் கூடுமா என்றால் கூடாது, மார்க்கம் தடை செய்கிறது. ஏன்னா கணவன் மனைவிக்கு மாத்திரம் தான் அனுமதி உண்டு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை சற்று நாம சிந்திச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இய்யாக்கும் வல் ஜுலூஸ ஃபித் தரீக் ஃபித் துருகாத், வழிகளில் அமருவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன்னு சொன்னாங்க. வழியில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்ல, அதுக்காக வேண்டியே உட்கார்ற கூட்டம் இருக்கு. ஆனா இந்த வழியில உட்கார்றது அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. வழியில் உட்காருவதை நான் எச்சரிக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபகாலு, அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, நம்ம சார்புல சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, மாலனா பி மஜ்லிஸினா புத்தா, நாங்க அப்படி உட்கார வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது, நிர்பந்தம் ஏற்பட்டுடுச்சு, தவிர்க்க முடியாத சூழல் ஆகி போச்சு, உட்கார்ந்துதான் ஆகணும். உதாரணத்துக்கு வீட்டுல இருக்கிறோம், வெளியில உட்கார்ந்து இருக்கிறோம். எதுக்குன்னு சொன்னா சொல்றாரு, ஹஜ்ரத் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்க வந்துடுறேன், எனக்கு வீடு தெரியாது, நீங்க கொஞ்சம் வெளியில வாங்க அப்படிங்கிறாரு. கொஞ்சம் உட்கார்ந்துக்கங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துடுவேன். அவருக்கு வந்துட்டா தெரியாம எங்கே தடுமாறி போயிடுவாரு. இப்ப நாம உட்கார வேண்டிய சூழல், வேற வழியே இல்லை, வெளியில தான் நிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழல். தனது தாய் சொல்றாங்க, மகனே கொஞ்சம் நீ நின்றுக்கமா, நான் இங்க வரைக்கும் போயிட்டு வரேன், அப்படி நீ இங்கேயே நின்றுக்கோ, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு தாயுடைய கட்டளை, தவிர்க்க முடியாத சூழல், இப்ப வெளியில தான் நிக்கணும். இப்படிப்பட்ட சூழலில் இப்ப வெளியில தான் நிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அப்படி எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா நாயகமே, அப்ப நாங்க வெளியில நின்று தானங்க ஆகணும், நிக்காம இருக்க இயலாத அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇதா அபைத்தும் இல்லல் மஜ்லிஸ, தவிர்க்க முடியாத சூழல்னு ஆகிடுச்சா, உங்களால அதுல தான் இருந்து ஆகணும் அப்படின்னு முடிவு, அப்படித்தான் ஒரு நிர்பந்தம் ஆகிவிட்டதா, இப்போ ஃபஅத்துத் தரீக ஹக்கஹு, அந்த வழிக்குன்னு சொல்லி சில உரித்துகள் இருக்கு, உரிமை இருக்கு, அதை நீங்க கொடுங்கன்னாங்க. என்னங்க உரிமை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேக்குறாங்க, ஒமா ஹக்குத் தரீக யா ரசூலல்லாஹ், அப்படி வழியில இருந்தா ஏதோ ஹக்கு இருக்குன்னு சொல்றீங்களே, அது என்னென்ன உரித்து நாயகமே? ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் கேட்டாங்க. முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கல்லுல் பஸர், நீங்க எதிர்பார்க்கிறது உங்களோட சகோதரன் தானே, வழி தெரியாம தடுமாறி போயிடுவாங்கிறது தானே, உங்களோட தாய் நில்லு நான் வந்துடுறேன்னு சொன்னது தானே, கல்துல் பஸர். அப்ப எங்க நீங்க வழியில போற வார ஆளெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட பார்வையை தாழ்த்துங்க. ரெண்டாவது கஃபுல் அதான்,
பாக்குறீங்க, ஏதாச்சும் ஒரு இடைஞ்சல், அடுத்த ஆளுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய வஸ்து இருக்கு, உடனே அதை தூக்கி ஓரமா போடுறதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யலாம், வழியில் இருக்க, எதுக்கு வழியில் இருக்கிறீங்க, இந்த இதெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்துறதுக்காக நான் நினைக்கிறேன், தாராளமா இருக்கு, அதை செய்யுங்க, அதை செய்யறதுக்கு மாத்திரம் இருங்க. அதுக்கடுத்து ஒரு சலாம், சலாத்திற்கு மறுபடி கொடுப்பது. எனக்கு சலாத்துக்கு பதில் சொல்றதுக்காண்டி நின்றுட்டு இருக்க இல்ல, நிக்கிற சமயத்துல இப்படி ஏற்பட்டா நீங்க பதில் மாத்திரம் சொல்லிக்கலாம். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, சலாம் அப்படிங்கிறது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அதாவது செய்ய வேண்டிய அத்துணை கடமையும் செய்வது கூட சலாம் என்று பெருமக்கள் சொல்லுவாங்க. ஒரு மோமினுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அதை தாராளம் நீங்க செஞ்சு கொடுங்க. அதுக்கடுத்து ஒரு அம்ரு பில் மஅரூஃப், யாராச்சும் தவறா நடந்தா நீங்க நல்லதை கொண்டு ஏவுங்க. ஒரு நஹ்யு அனில் முன்கர், குற்ற செயலை நீங்க தடுக்கணும். இதுதான் நீங்க அந்த வழிக்கு செய்ய வேண்டிய ஹக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரி ஷரீஃப்லயும் முஸ்லிம்லயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நாம பாக்குறதுங்கிறது கூடாது. ஒரு திருமணம் இல்லாத ஆட்கள் நிறைய விஷயம் இருக்குங்க, ஒவ்வொன்றையும் சொல்றதுக்கு நேரம் போதாது. அப்போ இதுதான் அந்நிய ஆண் பெண் சந்திக்குதல் அப்படிங்கிறது சாதாரணமா நம்ம பார்க்கிறது அப்படிங்கிறது இஸ்லாத்துல கூடாது. அதுக்கப்புறம் ஒரு அந்நிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மனைவி ஃபாத்திமா நாயகி ரொம்ப அற்புதமான பெண்மணிங்க. ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட, பொம்பளையிலே சிறந்த பொம்பளை யாருமான்னு சொன்னாங்க. மஹைருன் நிசா, சிறந்த பொம்பளை யாருன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தர ரிஜால், இச்சையோடு எந்த ஆணையும் பார்க்காமல் இருப்பாளே அவள் தான் சிறந்த பெண்மணி அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த விதத்திலேயும் அவள் எந்த இச்சையான வஸ்துக்களையும் நோக்க மாட்டாள், அந்த அளவுக்கு அற்புதமானவா அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. உடனே இந்த செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, நாயகமே நான் பொம்பளைல சிறந்த பொம்பளை யாருன்னு கேட்டேன், உங்களோட மக ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பதில் என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஒரு பதில சொன்னாங்க, எந்த ஆம்பளையும் இச்சையோட பார்க்காத பொம்பளை தான் சிறந்த பொம்பளைன்னு சொன்னாங்க அப்படின்னு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய பிலாத் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஃபாத்திமா பிலாத்தும் மின்னி, என்னுடைய ஈரக்குல துண்டு சத துண்டுன்னு சொன்னாங்க. என்னோட துண்டு என்னைக்காச்சும் தவறுல போகுமா, தவறான சிந்தனை இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. இதில் நமக்கு ஒரு படிப்பினை இருக்குங்க. இந்த செய்தி ஃபாத்திமா நாயகியுடைய சிறப்பை உணர்த்தினாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் என்கின்ற அந்த அந்தஸ்தை வலியுறுத்தி காட்டினாலும், நமக்கு இதுல ஒரு படிப்பினை, அற்புதமான ஒரு படிப்பினை இருக்கு. என்ன தெரியுமா, நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய படிப்பினை இருக்கு. என்ன படிப்பினை தெரியுமா, ஃபாத்திமா பில்அத்தின்னு சொன்னாங்க, என்னுடைய ஈரக்குல துண்டு என்னுடைய சத துண்டுன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம், நான் நல்லவன், நான் உத்தமமானவன், நான் தூய்மையானவன், நான் பெருமைக்குரியவன், நான் மிகச் சிறந்தவன், நான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவன், நான் இறை அச்சத்தில் தோய்ந்தவன், என்னை விட சிறந்தவன் யாரும் கிடையாது, என்னை விட பக்குவமானவன் யாரும் கிடையாது, என்னை விட பேணிக்கையானவன் யாரும் கிடையாது, என்னை விட உயர்ந்தவன் யாரும் கிடையாது, இறை அச்சத்தில் என்னை விட மிக ஆழமாக தோய்ந்தவன் யாரும் கிடையாது. நான் சரியா இருக்கும்போது என் பிள்ளை எங்கெங்க கெட்டு போவும் கேட்கிற மாதிரி இருக்கா இல்லையா? நான் சரியா இருக்கிறேன், என் பிள்ளை எங்க கெட்டு போவோம் ஒரு கேள்வி வருதா இல்லையா? சிந்திக்கணும். அப்ப நம்ம புள்ள ஒரு தவறுல போகுதுன்னு சொன்ன காரணம் யாரு, நூலை போல சேல, நூலை போல சேல, அப்படித்தானே? ஹதீஸ்ல ஃபாத்திமா நாயுடு சிறப்ப சொல்லுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஏன் ஈரக்குல துண்டுங்கறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த முஹத்திஸீன்கள் விவரம் கொடுக்கும் பொழுது சொல்றாங்க, வாப்பா உம்மா சரியா இருந்தா புள்ள சரியா இருக்கும்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி பார்வை மாத்திரம் தான் இல்ல, ஒரு பொம்பளை எப்பெல்லாம் வெளிப்படணும், யார் யாருக்கு முன்னாடி தன் அலங்காரத்தை காட்டணும், விரிவான செய்திகள், நேரம் நெருங்கிடுச்சுங்க, விரிவான செய்திகள் இதை பத்தி பேசணும்னு சொன்னா இன்னும் ஒரு நாள் போதாது. இதை பத்தி தெளிவா தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் வச்சாதான் என்ன செய்யணும், இதை பத்தி முழுமையான தகவலை கொடுக்க இயலும். இப்போ ஒரு பொம்பளை அப்படிங்கிறவ யார் யாருடைய அழகை காட்டணும், அதனால உங்களுக்கு குறைஞ்ச நேரத்தில் நான் தகவல் கொடுக்கணுமா இல்லையா, நீங்க கொஞ்சம் போய் எடுத்து பாருங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், அன்-நூர் 31வது வசனம், சூரத்து நூர்ல 31வது வசனத்தை நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்லுவான், நீங்க என்ன செய்யுங்க, யார் யார்கிட்ட உங்க அழகை காட்டணும், எந்தெந்த சமயத்துல அழகை காட்டணும் அப்படிங்கறத அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுவான். அந்த வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவி இல்லாத ஆளு,
இது காதலர்கள் ஒருவருக்கொருவர் உரையாடலாமா, பேசலாமா, பேசுறது கூடுமா அப்படின்னு கேட்டா இதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா நிசா அன்னபி லஸ்துன்ன கஹதிம் மினன் நிசா இனித்தகைதுன்ன ஃபலா தஹ்லஅன பில் கவுல் ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரல். பொம்பளைங்க பேசும் பொழுது நீங்க என்ன செய்யாதீங்க, குழஞ்சி நெளிஞ்சு பேசாதீங்க. உங்களோட வார்த்தையில் நலிவு சுழிவுகளை ஏற்படுத்தாதீங்க. அப்படி ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னா யாருட நீங்க பேசுறது எந்த விதமான பாதகமும் இருக்காது, நீங்க பேசுறது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனா கேட்கிறவன் அதை வச்சு சுகமா கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்படியா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எங்க வீட்டுக்கு போனா கேட்கிறாரு மாப்பிள்ள இருக்கிறாராங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? இல்லங்க வெளியே போயிட்டாங்க. குரலை தடிக்கணும்னு சொல்றாங்க. சொல்லும் போது குரலை தடிச்சு சொல்லுங்கிறாங்க. இல்ல வெளியே போயிட்டாங்க அப்படி சொல்லுங்க. கேட்ட உடனே என்னங்க பாஞ்சு விழுறாங்கிற மாதிரி இருக்கும். என்ன பொம்பளை இப்படி கடிச்சு விழுறா அப்படி இருக்கணும். இன்னைக்கு நாமளே என்ன சொல்றோம், என்ன என்னோட கூட்டாளி வந்து கேட்கும் போது திட்டின மாதிரி பேசினியாம என்ன பொண்டாட்டிட்ட கேட்கிறோம். இது மரியாதையா? இதான் மார்க்கம்? இதான் ஒழுக்கம்? உனக்கு சகோதரனா இருக்கலாம், இல்லைன்னா உனக்கு அவன் யாரா இருக்கலாம். அண்ணன் பொண்டாட்டி, அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, தாம் பொண்டாட்டிமா, அது அவன்கிட்ட பழமுறை. நமக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? உன் தம்பியா இருந்தா அவனுக்கு என்ன? உன் பொண்டாட்டிக்கு அவன் யாரு? தம்பி யாரு? அல்ல அண்ணன் யாரு? உன்னுடைய கூட்டாளி அவளுக்கு யாரு? விபச்சாரத்தை நாமே உருவாக்கி விடுகிறோமே. நீ அப்படியா? நாம எதை கண்டிக்கணும்? என்ன என் கூட்டாளி கேட்கும் போது 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தியாம என்ன இதை கேட்கணும். என்ன வந்த உடனே விரட்டி விட்டியாம்ல அப்படின்னு கேட்க கூடாது. அப்படித்தான் பேசணும். மார்க்கம் சொல்லுது ஃபலா தஹ்லஅன பில் கவுல், நலிவு செலவுகளை ஏற்படுத்தாதீங்க. அப்படியா சுகமா இருக்கிறீங்களா? வாங்கல இந்த வாங்கல பொங்கல் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. மாப்பிள்ளை இருந்தா மாப்பிள்ளை கூப்பிடுவாரு. என்ன மச்சான் சுகமா இருக்கிறியா? உள்ளவா உட்கார சாப்பிட, இதெல்லாம் அவர் சொல்லலாம். மாப்பிள்ளையில கூட்டால இருக்கலாம். தனிமையில் ஒரு பெண் வீட்டில் இருந்தால் அது எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, மகரம் இல்லாத ஆண் வந்தாங்கன்னு சொன்னா தடிச்சு இல்ல போயிட்டு வாங்க அப்படியே சொல்லுங்க. இதான் சுன்னத்து, இதான் சுன்னத்து, அப்படியே சொல்லுங்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், அது இளம் வயது ஆணும் இளம் வயது பெண் எப்படிங்க சந்திச்சு பேசிட்டு இருக்க இயலும்? ஷைத்தான் கூடவே வந்துட மாட்டானா? யோசிச்சு பார்க்கணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி கணவன் மனைவி இல்லாதவங்க ஒருவருக்கொருவர் தனிமையில் சந்திப்பது கூடவே கூடாது, பேசுறதே கூடாதுன்னா இது எங்க? ஒவ்வொன்றுக்கும் தெளிவான ஆதாரங்கள் குர்ஆனிலும் இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. விரிவாக சொல்லுகிற நேரம் அல்ல, நேரம் நெருங்கி விட்டது. இன்ஷா அல்லாஹ் இஷா துலகிக்கு பின்னால் கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கு. அதுல அர்த்தமுள்ள கேள்விகளை நீங்க கேளுங்க. தகுந்த பதில்களை இன்ஷா அல்லாஹ் நான் வழங்க தயாராக இருக்கிறேன். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் இறை மறை அடிப்படையிலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வின் அடிப்படையிலும் நம் வாழ்வை அமைத்துக் கொண்டு உத்தமமான வாழ்வை வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. இனி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இது பற்றியுள்ள தெளிவுகளை மீண்டும் நாம் தொடருவோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அருள் பாலித்து அவனது அருளில் நம்மை முழுமையாக ஆட்படுத்தி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.